வணக்கம் நேர்களே, இது டிஎம்ஏ குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் மற்றும் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பெருமையுடன் வழங்கும் கற்போம் கற்பிப்போம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பிகாம் சிஎஸ் படிக்கிறதுனால என்ன ஸ்கோப் இருக்கு, பிளேஸ்மெண்ட் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் அவுட்கம் எப்படி இருக்கிறது பற்றியும், மேலும் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்காக என்ன எலிஜிபிலிட்டி இருக்கு அப்படின்றத பற்றியும் பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், உங்களை பற்றி ஒரு 2 வார்த்தைகள் சொல்லுங்க மேம். My name is Mrs. Abhinaya. I am working as assistant professor in Department of BCom Corporate Secretaryship in St. Joseph College. So I have 7+ years of experience in teaching. So I completed my UG, PG and MPhil degrees in Meenakshi College, Kodambakkam. ஓகே மேம். இப்போ நாம் பிகாம் அப்படின்றத நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன மேம் பிகாம் சிஎஸ் அப்படின்னா என்ன மேம்? அது படிக்கிறதுனால என்ன யூஸ் இருக்கு மேம்? எஸ், ஸோ பிகாம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ பிகாம்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரீம்ஸ் தான் பிகாம் சிஎஸ், பிகாம் ஏஎன்எஃப், பிகாம் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பிகாம் சிஎஸ்னா என்ன அப்படின்னா பிகாம் கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப். ஸோ இந்த கார்ப்பரேட் செக்ரட்டரிஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னா தே டீல் வித் லா பேப்பர்ஸ். ஸோ இந்த பிகாம் சிஎஸ் படிக்கிறதுனால, அதாவது இட் இஸ் அ ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் பிகாம். ஸோ பிகாம் ஜென்ரலிருந்து ஸ்பிளிட் ஆகக்கூடிய கோர்ஸ் தான் பிகாம் சிஎஸ். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தே வில் கம்ப்ளீட் தேர் 10th standard. After completing their 10th அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் காமர்ஸ் வித் மேக்ஸ் 2 குரூப், 3rd group and 4th group அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் தே வில் பி செலக்டிங் 3rd or 4th. ஸோ இதில் மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு அப்படின்னா காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தே வில் ப்ரிஃபர் திஸ் பிகாம் சிஎஸ் கோர்ஸ். ஸோ ஏன் அப்படின்னா வி டோன்ட் ஹேவ் மேக்ஸ் பேப்பர்ஸ் ஹியர். ஸோ அதுக்கு பதிலாக வி ஹேவ் லா பேப்பர்ஸ். ஸோ பிகாம் சிஎஸ்ல நமக்கு இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் லா பேப்பர்ஸ். ஸோ பிகாம் சிஎஸ்க்கு எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமர்ஸ் வித் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் வித் மேக்ஸ். ஸோ விச் எவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ தே கேன் சூஸ் தட் group in their 11th and 12th and they can opt for this course. So eligibility அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd and 4th group in their 11th and 12th standard. தேங்க்யூ மேம், ரொம்பவே நல்லா சொன்னீங்க மேம். இப்போ 12th முடிச்சுட்டு ஒரு ஸ்டூடெண்ட் பிகாம் சிஎஸ் எடுக்கிறாரு அப்படின்னா இப்போ அவருக்கு அந்த பிகாம் சிஎஸ் எடுக்கிறதுனால என்ன யூஸ்ஃபுல் மேம்? பிகாம் சிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வெயிட்டேஜ் அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் கொஸ்டின் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னா ஸோ அவங்களுக்கு லா பேப்பர்ஸ், சரிங்களா? ஸோ வி ஹேவ் கமர்ஷியல் லா, செக்யூரிட்டிஸ் லா, பிஸ்னஸ் லா. ஸோ இதில் இந்த லா படிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னா இஃப் தே கோ இன் டு அ பிஸ்னஸ். ஸோ பிகாம் சிஎஸ் முடிச்சுட்டு ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ஹீ கேன் பி அ ஆண்டர்ப்ரனர், இல்லை ஹீ கேன் கோ அண்ட் ஒர்க் இன் அ கம்பெனி ஆஸ் கம்பெனி செக்ரட்டரி. ஸோ பிகாம் சிஎஸோட ஸ்பெஷலைசேஷனே என்ன அப்படின்னா கம்பெனி செக்ரட்டரி. ஸோ கம்பெனி செக்ரட்டரினா என்ன? வி டோன்ட் திங்க் லைக் கம்பெனி செக்ரட்டரினா என்ன மேம், அது என்ன பர்சனல் அசிஸ்டண்ட்டா, பிஏவா அப்படின்னா இல்லை. ஸோ இட் இஸ் அ part of board of directors. So board of directors எல்லா இடத்துலையுமே they cannot represent themselves. So அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will have mediators. So mediatorsனா யாருன்னா இந்த மாதிரி பிகாம் சிஎஸ் கோர்ஸ் முடிச்சுட்டு they will have internship. Internship அப்படின்னா என்ன அப்படின்னா பிகாம் கோர்ஸ் முடிச்சுட்டு அவங்களோட ஃபைனல் செமிஸ்டரில் they will go for company training. அதான் நம்ம internship அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கே அவங்களுக்கு எப்படி டீல் பண்ணணும், அதாவது ஒரு கம்பெனியில் how they have to act as a CS, that is company secretary அப்படிங்கிற மாதிரி ஒரு 1 month training they will be given. So it will be like a certificate course which will be added on to their 6th semester. ஸோ அவங்களோட டிகிரியில் அது அவங்களுக்கு ஒரு பார்ட்டாக இருக்கும். ஸோ அதில் அவங்க என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா they will practice themselves to be as a CS. ஸோ அதுதான் மேம். ஓகே மேம், ரொம்பவே நல்லா சொல்கிறீங்க மேம். இப்போ என்னன்னா பிகாம் படித்தவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ரொம்பவே ஈஸியாகவே கிடைச்சிருது. இப்போ பிகாம் சிஎஸ் படிக்கிறவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் நல்லா கிடைக்கணும் அப்படின்னா அவங்க எக்ஸ்ட்ரா கோர்சஸ் எதாவது பண்ணணுமா? எஸ் மேம். ஸோ எக்ஸ்ட்ரா கோர்சஸ் இப்போ பிகாம் ஜென்ரல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க அவங்களோட கோர்ஸ் கரிக்குலம் என்ன அப்படின்னா மேக்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஃப்ரேம் ஆயிருக்கு. இங்கே நமக்கு பசங்களுக்கு மேக்ஸ் கிடையாது. ஸோ வி ஹேவ் எக்கனாமிக்ஸ், அலைட் பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அலைட் பேப்பர்ஸில் தேல் பி ஸ்டடிங் எக்கனாமிக்ஸ் மேம். வேறஸ் இன் பிகாமில் அவங்க என்ன படிப்பாங்க அப்படின்னா தேல் பி ஸ்டடிங் மேக்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கள என்ரிச் பண்ணிக்கிறதுக்கு என்ன கோர்சஸ் படிக்கணும் அப்படின்னா NPTEL அப்படின்னு ஒரு போர்ட்டல் இருக்குது மேம். ஸோ நேஷ்னல் டெக்னாலஜி
என்ஹான்ஸ்மெண்ட் ப்ரோக்ராம், லேர்னிங் ப்ரோக்ராம் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதில் வந்து நிறைய கோர்சஸ் இருக்குது ஃபார் ஏசிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஏசிஎஸ் அப்படின்னா இட் இஸ் பார்ட் ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி. ஸோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் இட் வில் பி ஃபார் அரௌண்ட் 3 years. ஸோ 3 yearsல பேசிக்லேருந்து இப்போ நம்ம பிகாம் சிஎஸ் முடிச்சுட்டு போகிறோம் அப்படின்னா we can directly go into inter. So அதோட கோர்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன், இன்டர் அண்ட் ஃபைனல். ஸோ டோட்டலி இட் வில் ஹேவ் 3 years. இப்போ நம்ம யூஜி முடிச்சுட்டு போகிறோம், பிகாம் சிஎஸ் முடிச்சுட்டு போகிறாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா தே வில் பி directly going into inter. ஸோ இன்டரில் we have 2 groups, group 1 and group 2. ஸோ அதை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் they can go for final. மேம் இந்த மூணுமே முடிச்சாதான் அவங்க வந்து சிஎஸ் ஆக முடியுமா அப்படின்னா இல்லை. பிகாம் சிஎஸ் முடிச்சுட்டுமே they can be as assistant company secretary. கம்பெனி செக்ரட்டரி வந்து அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க யூஜி முடித்தாங்க அப்படின்னா. இஃப் தே கம்ப்ளீட் தேர் இன்டர் அப்படின்னா குரூப் 1 அண்ட் குரூப் 2 பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா தே கேன் ஆக்ட் ஆஸ் சிஎஸ். ஃபைனல் முடிச்சிட்டாங்க அப்படின்னா டாப் ரேட்டட் கம்பெனிஸில் அவங்க சிஎஸ்ஸாக போகலாம். ஸோ இன்டர் முடிச்சிருக்காங்க அப்படின்னா நார்மல் ஃபர்ம்ஸில் தே கேன் கோ அஸ் சிஎஸ். வேறஸ் அவங்க ஃபைனல் முடிச்சிட்டாங்க அப்படின்னா தே வில் கம் அண்டர் ரேங்கிங். ஸோ அந்த ரேங்கிங் வந்ததுக்கப்புறம் தே வில் பி பிளேஸ்ட். ஆட்டோமேட்டிக்காக கம்பெனிஸே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரேங்கிங் பார்த்துட்டு அவங்கள கால்ஃபர் பண்ணுவாங்க. மேம் நீங்கள் சொல்கிறது வந்து பிகாம் சிஎஸ் எடுத்தவங்களா இருக்கட்டும், எடுக்க போகிறவங்களா இருக்கட்டும், 2 பேருக்குமே வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து கம்பெனி செக்ரட்டரி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்றப்போ அங்கே அந்த கம்பெனி செக்ரட்டரிக்கு வெறும் சப்ஜெக்ட் நாலேஜ் மட்டும் இருந்தால் போதுமா, இல்லை பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ஸ் ஏதாச்சும் தேவைப்படுமா மேம்? கண்டிப்பாக மேம். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவலுக்குமே தேவை. பிகாம் சிஎஸ் எடுக்கிறதுனால பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வரணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் இப்போ ஒரு கம்பெனியில் அவங்க கம்பெனி செக்ரட்டரியாக போகிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாரையுமே நம்ம அவங்களோட அவுட்லுக் வச்சு தான் வந்து டிட்டர்மைன் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அவுட்டர் லுக், ஸோ எனக்கு என்ன தான் சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தாலுமே ஸோ என்னோட அப்பியரன்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டு அங்கே வந்து பேசும். ஸோ வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும், பசங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தே ஷுட் டெவலப் தேர் பர்சனாலிட்டி. ஸோ பர்சனாலிட்டி அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளேயுமே இருக்கக்கூடியது. அதை டெவலப் பண்ணிக்கிறது எப்படி அவங்க பண்ணிக்கணும் அப்படின்னா கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம கம்பெனி செக்ரட்டரி அப்படின்னும் போது தே ஆக்ட் ஆஸ் அ இன்டர்மீடியேட்ரி. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இன்டர்மீடியேட்ரின்னும் போது அவங்க நிறைய பேர்கிட்ட பேச வேண்டியது வரும். ஸோ அவங்க வந்து போல்டாக பேசுறதுக்கும், அதாவது ஸ்டேஜ் ஃபியர் இருக்கக்கூடாது அவங்களுக்கு. ப்ளஸ் வந்து அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருக்கணும். பிகாஸ் மிஸ்கம்யூனிகேஷன் ஆச்சு அப்படின்னா கம்பெனி அப்படிங்கும்போது தே ரெப்ரசென்ட் அந்த சிஎஸ், அந்த கம்பெனி செக்ரட்டரி தே வில் ரெப்ரசென்ட் த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ அந்த இடத்துல எந்த ஃப்ளாஸும் இருக்கக்கூடாது அப்படின்னா அவங்க வந்து கம்யூனிகேஷனில் ப்ராப்பராக இருக்கணும், அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ப்ராப்பராக இருக்கணும், தென் அவங்களுக்கு வந்து போல்ட்னஸ் இருக்கணும். ஸோ பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படிங்கும் போது கம்பெனி செக்ரட்டரியாக இருக்கணும் அப்படின்னா தே ஷுட் டெவலப் தேர் கம்யூனிகேஷன், தேர் அவுட்டர் அப்பியரன்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேஜ் ஃபியர். இது மூணுமே அவங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்போ தான் தே கேன் பிகம் அ ப்ராப்பர் சிஎஸ் இன் அ டாப் மோஸ்ட் ரேட்டட் கம்பெனிஸ். ஓகே மேம். இப்போ வந்து பிகாம் சிஎஸ் படித்தவங்க கார்ப்பரேட் ஃபீல்டில் என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னா என்னென்ன க்ரைட்டீரியாஸ் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். ஸோ கார்ப்பரேட் ஃபீல்ட் அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம நினச்சிட்ருக்கோம் ஒன்லி ஐடி இன்ஜினியரிங் முடித்தவங்க தான் கார்ப்பரேட்குள்ளே போக முடியும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பட் தட் இஸ் நாட் த ஃபேக்ட். ஸோ எல்லா கம்பெனிக்குமே வி ஹாவ் அக்கௌண்ட் செக்ஷன், அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று இருக்குது, அட்மின் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ அங்கே எல்லா இடத்துலையுமே வி வில் ஹாவ் ஒன்லி பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ், பிகாம் அண்ட் பிகாம் ஸ்ட்ரீம்ஸ், அதாவது பிகாம் சிஎஸ், பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸ் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் அங்கே வந்து தே வில் பிளேஸ். ஸோ அட்மினை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹெச்ஆராக போகலாம். ஓகேங்களா. ஸோ கார்ப்பரேட் ஃபீல்டில் எப்படி என்ட்ரு ஆகலாம் அப்படின்னா அவங்க ஹெச்ஆராக போகலாம். பிகாம் சிஎஸ் முடிச்சு தே கேன் கோ அஸ் ஹெச்ஆர். ஓகேங்களா. இல்லை தே ஆர் கோயிங் டு கம்ப்ளீட் ஏசிஎஸ் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸ் அப்படின்னா தே கேன் கோ இன் டு த கம்பெனி ஆஸ் கம்பெனி செக்ரட்டரி. ஆர் எல்ஸ் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா they can go into the company as accountant. ஸோ இந்த மாதிரியான ஸ்கோப்ஸ் இருக்குது. ஸோ கம்பெனி அப்படின்னாலே ஐடி ஃபீல்டாக இருக்கட்டும், ஐடி கம்பெனியாக இருக்கட்டும், எந்த கம்பெனியாக இருந்தாலுமே தே பே சேலரி ஃபார் த ஸ்டாஃப், ரெம்யூனரேஷன் பே பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெம்யூனரேஷன் கேல்குலேஷன் அப்படிலாம் யார் போடுவாங்க அப்படின்னா தே ரெக்வயர் பிகாம் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஓவர் தேர். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இஃப் தே ஆர் கோயிங் டு கோ அஸ் ஹெச்ஆர், இப்போ ஹெச்ஆராக போக போகிறாங்க அப்படின்னா ஒன்லி சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தால் மட்டும் பத்தாது. தே ஷுட் ஆல்சோ டெவலப் their dressing sense. So the அந்த grooming சொல்லுவோம் இல்லையா, அந்த grooming வந்து they should have a proper outfit இருக்கணும், ப்ளஸ் கம்யூனிகேஷன். இது ரெண்டுத்தையும் டெவலப் பண்ணால் தான் அவங்க ஹெச்ஆராக இருக்க முடியும். பிகாஸ் கார்ப்பரேட்டில் பார்த்தீங்க அப்படின்னாலே கம்யூனிகேஷன் இஸ் வெரி வெரி மஸ்ட். தென் இப்போ அவங்க சப்போஸ் they are going to go as accountant அப்படின்னா அவங்களுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் அதிகமாக இருக்கணும், கேல்குலேஷன். ஸோ அதுக்கு வந்து அவங்க சிஏ படிக்கலாம், பிகாம் சிஎஸ் முடிச்சுட்டு சிஏவும் படிக்கலாம், அவங்க சிஎஸும் படிக்கலாம். இல்லை they are going to go as company secretary அப்படின்னா they have to do with கம்பெனி லாவோட செக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே அவங்க ரொம்ப ஃபெமிலியராக இருக்கணும். தென் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆட் ஆன் கோர்சஸ் அவங்க படிக்கணும். என்பிடிஇஎல் பிளாட்ஃபார்மில் போயிட்டு சர்டிஃபிகேட் கோர்ஸ் 3 இயர்ஸ்க்கும் இருக்குது, 6 மந்த்ஸ்க்கும் இருக்குது, 9 months. ஸோ பேஸ்ட் அப்பான் த க்ரைட்டீரியாஸ் அங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு முடிக்கணுமோ அது பேஸ்டான கோர்ஸஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே மேம். இப்போ பிகாம் சிஎஸ் படிச்சவங்க எல்லாருக்குமே வந்து 100% பிளேஸ்மெண்ட் இருக்கா? ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் இல்லைன்னா டெலிகாலிங் அந்த மாதிரி ஒர்க் தான் போயிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன மேம்? ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கால் சென்டர்ஸ் போகிறது, சூப்பர் மார்க்கெட் போகிறது, அதெல்லாம் எதனால அப்படின்னா தே ஆர் கம்ப்ளீட்டிங் தியர் டிகிரி பட் தே ஆர் நாட் டெவலப்பிங் தியர் பர்சனாலிட்டி. அவங்களோட பர்சனாலிட்டி அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா டெவலப் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த 3 இயர்ஸுமே படிக்கணும், அதாவது மார்க் வாங்கணும் அப்படின்னு தான் இருக்காங்களே தவிர இன்டர்வியூஸில் வெறும் நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் வச்சு நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கிடையாது. ஸோ நம்மளோட பர்சனாலிட்டி, ஹவ் வி ப்ரெசென்ட் ஆர் செல்ஃப். ஸோ அவங்கள போய் உங்களை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய போல்ட்னஸ் இருக்கணும். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஒரு ஸ்டூடெண்ட்டோட சர்டிஃபிகேட்டை பார்க்க மாட்டாங்க. ஸோ அவங்கள இன்ட்ரோ பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்ட்ரடக்ஷன்லேயே அவங்க ஃபெயில் ஆகுறாங்க. வை டு தே ஃபெயில் இந்த இன்ட்ரடக்ஷன் அப்படின்னா அவங்களோட பர்சனாலிட்டியை வந்து அவங்க டெவலப் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ பர்சனாலிட்டி டெவலப் பண்ணிக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ தே ஷுட் ஹேவ் குட் கம்யூனிகேஷன். ஸோ அவங்க வந்து ஒரு க்ரௌடு, ஒரு கேதரிங் இருக்காங்க அப்படின்னா, ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே அவங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பேசிக்கணும். ஸோ அந்த மாதிரி போல்டாக பேசக்கூடிய என்ன சொல்கிறது, நாலேஜ் அவங்களுக்கு இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் தே கேன் ஷைன். ஸோ அந்த மாதிரி இல்லாதனால தே லேக். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, பின்தங்குறாங்க. ஸோ தே லேக் இன் தேர் கம்யூனிகேஷன். ஸோ வந்து அவங்க அதெல்லாம் பின்தங்கி இருக்கிறதுனால மோஸ்ட்டாக ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுப்பாங்க, நம்ம வந்து ஒரு 60% எடுத்திருக்கான் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவனோட பிகாம் சிஎஸ்லையோ இல்லை எனி டிகிரி அதில் அவன் 60% தான் எடுத்திருக்கான் அப்படின்னா மார்க் இஸ் செகண்டரி. ஸோ அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த இன்டர்வியூ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் தே லேக் பிகாஸ் ஆஃப் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். ஸோ அந்த பர்சனாலிட்டி அவங்க ப்ராப்பராக டெவலப் பண்ணிக்கல, கம்யூனிகேஷன் இல்லை, போல்ட்னஸ் இல்லை. ஸோ இந்த ரீசன்னால தான் தே ப்ரிஃபர் ஃபார் கால் சென்டர்ஸ் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸ். ஏன்னா அந்த இடத்துல அவங்க பர்சனாலிட்டி பார்க்க மாட்டாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு அந்த ஜாப் முடியணும். ஸோ சூப்பர் மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க டெலிவரி, ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸை தான் டீல் பண்ணுவாங்களே தவிர தே டோன்ட் ஹேவ் அங்கே பர்சனாலிட்டி பார்க்க மாட்டாங்க. கால் சென்டர்ஸும் சேம் தான். அவங்க வந்து கஸ்டமர்ஸை ஃபேஸ் பண்ண மாட்டாங்க, டெலிகாலிங் தான் இருக்கிறனால. ஸோ அவங்களுக்கு வந்து தே ப்ரிஃபர் எது ஈஸியாக இருக்கோ அதில் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தே ஆர் ப்ரிஃபரிங். மேம் இப்போ வந்து ஒகேஷ்னல் குரூப் எடுத்தவங்க பிகாம் சிஎஸ் எடுக்க எலிஜிபிளா மேம்? ஸோ ஒகேஷ்னல் குரூப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் மேக்ஸ் அதே மாதிரி எக்கனாமிக்ஸ், அதாவது 11 and 12 3rd and 4th குரூப் வில் பி காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், அக்கௌண்டன்சி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்ஸ். நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருந்த மாதிரி தான் ஒகேஷ்னல் குரூப்பில் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் கண்டிப்பாக படிச்சிருக்காங்க அப்படின்னா தே கேன் ஆப்ட் ஃபார் பிகாம் சிஎஸ். அதாவது காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் படிச்சுட்டு மற்ற 2 சப்ஜெக்ட்ஸ், அதாவது டைப் ரைட்டிங் அண்ட் 1 more அடிஷ்னல் சப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க. அதாவது மெயினே வந்து நமக்கு காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் இது 2 எடுத்திருக்காங்க அப்படின்னா மிச்ச 2 சப்ஜெக்ட்ஸ் கேன் பி ஆப்ஷனல். ஸோ ஓவராலாக உங்களுக்கு தெரியும் 11 and 12 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த 4ல் கம்பல்சரி அவங்க வந்து காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் ஒகேஷ்னல் குரூப்பில் இருக்குது. பிகாஸ் ஒகேஷ்னல் குரூப் வந்து டிஃபர்ஸ் மேம். ஸோ ஒரு ஸ்கூலில் ஒரு மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ஒரு ஸ்கூல் ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் காமர்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அவங்க படிச்சிருக்காங்க அப்படின்னா தே ஆர் எலிஜிபிள் ஃபார் பிகாம் சிஎஸ். நாட் ஓன்லி பிகாம் சிஎஸ், ஆல்சோ ஃபார் பிகாம் ஸ்ட்ரீம்ஸில் எது வேணாலுமே அவங்க ஆப்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒகேஷ்னல் குரூப் மட்டும் இல்லாமல் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸுமே தே கேன் ப்ரிஃபர் பிகாம். ஸோ ஏன் பார்த்தீங்க அப்படின்னா சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து சயின்ஸ் குரூப் தான் எடுக்கணும் அப்படின்னு அவங்கள வந்து 10th முடிச்சுட்டு ப்ரெஷர் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுக்காக அவங்க அப்பா அம்மாக்காக பேரண்ட்ஸ்க்காக தே வுட் ஹவ் ஆப்டட் 11 and 12 சயின்ஸ் குரூப். அதுக்கப்புறமா இஃப் தே ஆர் வில்லிங், சப்போஸ் மார்க் குறைஞ்சோ இல்லை அவங்க வந்து அவங்களோட பேஷன் பிகாம் படிக்கணும் அப்படிங்கிறதுனா தே கேன் கன்வின்ஸ் யர் பேரண்ட்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இருக்காங்க இல்லையா. ஸோ உங்களுக்காக நான் +1 and +2 ஐ வில் டூ சயின்ஸ், அதுக்கப்புறம் நான் பிகாம் படிச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ். சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் டூயிங் பிகாம். அப்போ நீங்கள் கேட்கலாம் மேம் நீங்கள் ஒகேஷ்னல் குரூப்பில் வந்து அக்கௌண்ட்ஸும் காமர்ஸும் இருக்கணும்னு சொன்னீங்க இல்லையா, இதில் அக்கௌண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் இல்லையே அப்படின்னா தே வுட் ஹவ் ஸ்டடிட் மேக்ஸ். சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கம்பல்சரி மேக்ஸ் படிச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ மேக்ஸ் நாலேஜ் இருந்தால் போதும், மேக்ஸ் படித்தவங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் படிக்கிறது ஈஸி. ஸோ அந்த ஒரு க்ரைட்டீரியாவில் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எலிஜிபிள் ஃபார் பிகாம். மேம் இப்போ பிகாம் சிஎஸ் படித்தவங்க டீச்சிங் ஃபீல்டில் போகணும் அப்படின்னா ஒன்லி பிஜி முடித்தா போதுமா இல்லை வேறு ஏதாச்சும் வந்து எக்ஸ்ட்ரா கோர்ஸ் எதாவது படிக்கணுமா மேம்? ஸோ இப்போ நம்ம டீச்சிங் ஃபீல்டுக்குள்ளே என்டர் ஆகணும் அப்படின்னா பேசிக், அதாவது இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் காலேஜ்குள்ளே யூ ஹேவ் டு என்டர் அப்படின்னா யூ ஹேவ் டு கம்ப்ளீட் யுவர் யூஜி, தட் இஸ் வாட் எவர் யூ ஆப்ட், பிகாமோ பிகாம் சிஎஸ்ஓ பிகாம் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஸோ யுவர் யூஜி. அதுக்கப்புறமா ஒரு பிஜி எம்காம் சிஎஸ் ஆர் எம்காம் ஜென்ரல் ஆர் வாட் எவர் இட் இஸ். அதுக்கப்புறம் எம்ஃபில் தென் பிஹெச்டி. ஸோ இந்த க்ரைட்டீரியா, இதுதான் பேசிக் க்ரைட்டீரியா ஆஸ் பர் யூனிவர்சிட்டி நார்ம்ஸ். யூனிவர்சிட்டி நார்ம்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் பிஜி, அதாவது யூஜி ஒரு 3 years, தென் பிஜி ஒரு 2 years, ஆஃப்டர் தட் உங்களோட எம்ஃபில் 1.5 years, அதுக்கப்புறம் யுவர் பிஹெச்டி மினிமம் 3 years நீங்கள் ரெகுலரில் பண்ணீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் பார்ட் டைம் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் எக்ஸ்டெண்ட் till 8 years. ஸோ இது முடிச்சாதான் யூ கேன் பி as a ப்ராப்பர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆர் ப்ரொஃபஸர் ஆர் வாட் எவர் so called.
மேம் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பிகாம் சிஎஸ் முடிச்சிட்டாங்க அப்படின்றப்போ அவங்க வந்து என்னென்ன கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து பிஜி முடிச்சா மட்டும் போகாது, சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிக்கணும் அப்படிலாம் சொன்னீங்க. இப்போ அப்படின்றப்போ வந்து அவங்க எப்போ மேம் செட்டில் ஆவாங்க அவங்க லைஃப்பில்? ஸோ அவங்க லைஃப்பில் அவங்க எப்போ செட்டில் ஆவாங்க அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அவங்க டிசைட் பண்ணுறது மேம். ஸோ இப்போ பிகாம் சிஎஸ் முடிச்சுட்டு நான் ஒரு 6 months சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்னா அதுலேயும் அவங்க செட்டில் ஆகலாம். ஸோ எனக்கு வந்து இந்த இன்கம் போதும். ஸோ வந்து இது எல்லாமே பேஸ்ட் அப்பான் த இன்கம் தான். ஸோ நம்ம படிக்கிறோம் அப்படின்னாலே நம்ம எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா டு ஏர்ன். ஸோ பிகாம் சிஎஸ் முடிச்சுட்டு ஒரு 6 months சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சா அவன் நியர்லி 25,000 earn பண்ணுவான். எனக்கு 25,000 போதும் அப்படிங்கிறவங்க இந்த இல்லை ஐ ஹாவ் டு டெவலப் மை செல்ஃப் அப்படிங்கிறவங்க பிஜி பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா கோர்சஸ் அந்த 6 months ஷார்ட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், 6 months கோர்ஸ். ஸோ அது இல்லாமல் 3 year கோர்ஸஸும் இருக்குது, சர்டிஃபிகேட் கோர்ஸ். ஸோ அதுதான் நான் சொன்ன மாதிரி சிஎஸ்ன்னு சொல்லுவோம், கம்பெனி செக்ரட்டரி கோர்ஸஸ். ஸோ அது முடிச்சா நியர்லி தே வில் earn around 60,000. இல்லை இதுக்கும் மேலே எனக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் பி as an entrepreneur. ஸோ உங்கள் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஏர்னிங்ஸை வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு they can be as an entrepreneur. ஸோ entrepreneur அப்படின்னும் போது அவங்களுக்கு எண்டிங்கே இருக்காது. செட் அதாவது என்ன அப்படின்னா they will be developing themselves. ஸோ entrepreneur அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will not stop. இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இது போதும், இந்த இன்கம் போதும் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம் இல்லையா. ஸோ அவங்க க்ரோ ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன், அவங்களோட லைஃப் ஸ்டைல். ஓகே மேம், ரொம்பவே அழகாக வந்து நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. நீங்கள் சொன்ன பதில் வந்து பிகாம் ஸ்டூடெண்ட்டுக்காக இருக்கட்டும், பிகாம் சிஎஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்காக இருக்கட்டும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். உங்கள் பொண்ணான நேரத்தை வந்து எங்களுக்காக வந்து செலவழிச்சிருக்கீங்க. ரொம்பவே தேங்க்யூ மேம். தேங்க்யூ.